இது டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கோணி அரிசி கஞ்சி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த இண்டிபெண்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கப்போ நிறைய பேர் இந்த கருப்பு கோணி அரிசி கஞ்சி ரெசிபி கேட்டிருந்தீங்க எப்படி செய்கிறதுன்னு. அப்போ என்கிட்ட கருப்பு கோணி அரிசி காலி ஆகிடுச்சு. வாங்கலான்னுங்கிற ஆய்ச்சூரில் நிறைய இடத்துல தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அருண் இப்போ ஊருக்கு போயிருந்தாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து கருப்பு கோணி அரிசி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கருப்பு கோணி அரிசி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது என்னோடய ஸ்டைல், நான் எப்படி செய்கிறேன்னு உங்ககிட்ட காட்டியிருக்கேன். நான் எல்லாமே ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் கஞ்சி ரெடி பண்ணுவேன். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டேன். நான் 1 கப் வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1 கப் வந்து கொள்ளு, 1 கப் பார்லி, அரை கப் வந்து பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் காலைல எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எல்லாருமே இதெல்லாம் சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணி தேவைப்படுற நேரத்தில் கஞ்சி செஞ்சுப்பாங்க. பட் நான் இப்படி தான் ஊற வச்சு தான் செய்வேன். ஊற வச்சு செய்யும்போது எப்போயுமே நியூட்ரிஷன் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும், டைஜஷனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இல்லைன்னா அந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருக்குன்னா இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர். இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு அது குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பல் கிட்ட பூண்டு சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 விசில் விட்டுருங்க. அழகாக கஞ்சி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் கஞ்சி செஞ்சுருக்கேன், ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன கொஞ்சம் தண்ணி இந்த டைமில் கூட சுடு தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கார்னிஷ்க்கு துருவன கேரட், கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான். தம்பி கூட இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் கொடுத்துருந்தேன். அது லைட்டாக வந்து நெய் மட்டும் சேர்த்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் கேஸ். பாய்.